செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். 2 3 1 3 4 1 3 7 2 3 cross 3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து சொல்யூஷனில் எப்படி அட்ஜாயின் ஃபைண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த டிஏ ஈக்குவல் அவங்க கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை நான் இங்கே எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து அவங்க கொடுத்துருக்க நம்பர்ஸை வந்து நான் ஃபஸ்ட்டு எழுதிக்கிட்டு 3 காலம்ஸை மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். 2 3 3 ஃபஸ்ட்டு காலமே இங்கே வந்து ஆட் ஆகும். நெக்ஸ்ட்டு செகண்ட் காலம், நெக்ஸ்ட்டு தேர்ட் காலம், இது அப்படியே ரிப்பீட்டட் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து 3 ரோஸ் வந்து ஆட் பண்ணுறோம். இந்த ஃபஸ்ட் ரோவே இங்கே வரும், நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ இங்கே வரும், தேர்ட் ரோ அதே நம்பர்ஸ் நம்ம வந்து எழுதிக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட் ரோவையும் ஃபஸ்ட் காலமையும் கேன்சல் பண்ணணும். ஃபஸ்ட் ரோவையும் ஃபஸ்ட் காலமையும் ஸ்ட்ரெயிட்டாக அடிச்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு என்னதுன்னா லாஸ்ட் ரோவையும் லாஸ்ட் காலமையும் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கேன்சல் பண்ணிக்கிறோம். இப்போ அட்ஜாயிண்ட் ஏ ஃபைண்ட் பண்ணலாமா? இப்போ வந்து 4 cross 2னா 8 மைனஸ் 7 1s are 7 3 1s are 3 3 2s are 6. இங்கே நடுவில் நமக்கு டிஃபால்ட்டாகவே இங்கே வந்து மைனஸ் இருக்கும். 7 3s are 21 4 3s are 12 நடுவில் வந்து மைனஸ் இருக்கும். 7 1s are 7 மைனஸ் 3 2s are 6 2 2s are 4 minus 1 3s are 3 3 3s are 9 minus 7 2s are 14 3 1s are 3 minus 1 4s are 4 1 3s are 3 1 into 2 minus 2 2 4s are 8 நடுவில் மைனஸ் வரும். 3 3s are 9. இதோட ஹோல் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் எடுத்தோம்னா அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிச்சிடும். அதனால் ஹோல் ட்ரான்ஸ்ஃபர்னு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் என்னது 8 minus 7 1 3 minus 6 minus 3 21 minus 12 9 7 minus 6 1 4 minus 3 1 9 minus 14 எனக்கு என்ன கிடைக்கும் -5 3 minus 4 1 minus 1 3 minus 2 1 8 minus 9 minus 1. இதுக்கு அப்படியே ஹோல் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் நம்ம எடுக்கிறோம். அப்போ வந்து ரோஸ் வந்து காலம்ஸாகவும் காலம்ஸ் வந்து ரோஸாகவும் இன்டர்சேஞ்ச் ஆகும். ட்ரான்ஸ்ஃபர்ஸ் எடுக்கும்போது நம்ம வந்து ரோஸ் வந்து காலம்ஸாகவும் காலம்ஸ் வந்து ரோஸாகவும் மாறும். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரோ வந்து காலமாக மாறுமா? அப்போ 1 -3 9. செகண்ட் ரோ வந்து காலமாக மாறுது 1 1 -5. லாஸ்ட் இது வந்து -1 1 -1. இதான் அட்ஜாயிண்ட் ஏ. இதோட இந்த சம் முடியுது. தேங்க்யூ.